கிறிஸ்து என்னை சந்திக்கும் பொழுது, அவர் அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் பொழுது, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆமென் அவருக்காக நான் ஜீவிக்கும் பொழுது கண்களை கர்த்தர் திறந்து விடுவார். அந்த பவுல் எனப்பட்டவன் எல்லா விதமான கொடூரமான குணம் உள்ளவன். அப்ப எல்லாரையும் துன்பப்படுத்துவது அவனுக்கு விருப்பம் உள்ளது. அவனுடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுதே நாம் பார்க்கிறோம், இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருப்பான். ஏன்? நியாயப்பிரமாணத்துக்கு வைராகியம் பாராட்டினான். நியாயப்பிரமாணத்துக்காக வைராகியம் பாராட்டின அந்த மனுஷனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்த உடனேயே அவனுடைய கண்கள் குருடாய் போகிறது. அமர்ந்திருக்கிறான் 3 நாட்கள் அப்பம் புசியாதவனாய். ஆனா கர்த்தர் அவனை குறித்த ஒரு சாட்சி கொடுக்கும் பொழுது, அனனியாவிடத்தில் ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆமென். வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்துல அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஒரு சாட்சி பாருங்களேன். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். ஒரு தீர்க்கதரிசன இடத்துல கர்த்தர் பேசும் பொழுது, சவுலை குறித்து சொல்லும் பொழுது சொல்றார் ஆண்டவர், ஐயா அவன் இப்ப ஜெபம் பண்றான். கண்கள் பார்வை இல்லாதவனாய் இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். அவனை குறித்த ஒரு சாட்சி பாருங்களேன். அப்போ அவரை சர்வ வல்லவரை ஆமென் எனக்கு ஜெபம் பண்ணுகிறபடியினால் எனக்கு என்ன பிரயோஜனம்?